அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே பாரு கண்ணாடியை பாரு நேராக எந்திரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சோளம் செடி. தொட்டிலே தான் வந்து அரி வந்து ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தமிழ் வருட பருப்புக்கு வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். சாமி கும்பிட்டாச்சு. சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, நாளைக்கு வந்து சித்திரை 1 வருஷப்பரப்பு தமிழ் புத்தாண்டு. அதுக்கு மது வந்து தின்னு துடைக்கிறதுக்கு என்னென்ன மது ஊற்றுறா? பினாயில் 2 மிக்ஸ் பண்ணி துடைக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் வீட்டில் வந்து நான் தின்ன துடைக்க மாட்டேன். மதுவும் அவங்க அப்பாவும் தான் மாற்றி மாற்றி தின்ன துடைக்கிற வேலை. இன்றைக்கி மது மாட்டிக்கிச்சு. ஏன் மது முன்னாடியே சொன்னிச்சு, எனக்கு இது மாதிரி வாங்கி கொடுமா மோப்பு, நானே துடைச்சிட்றேன் ஈஸியாக அப்படின்னு நினச்சி. இது வாங்கினதுலேருந்து மதுவும் அவங்க அப்பாவும் மாற்றி மாற்றி தின்ன துடைச்சிட்ருக்காங்க. ஈஸியாக இருக்கும். இதாக இருக்குது பாருங்கள். புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மது இப்போ சொல்லி காமிக்கும் பாருங்கள். அதெல்லாம் கலந்துட்டு போதுமா? ஊற்றியாச்சா? அவ்வளோதான். மிக்சிங் பண்ணி அப்படியே தண்ணி துடைச்சிக்கலாம். சொல்லி காமி. அதில் நல்லா ஊற்றிக்கலாம். அதில் இது பண்ணனாக்கா எப்படி தண்ணி சும்மா அழுக்கா இருந்தால் அதுலேயே வந்துடும். இதோ அங்கே நடுவில் இருக்குல்ல, ஆமாம், அதில் வச்சு அதே சுற்றிடும். அழுக்குலாம் அதில் கலந்துரும். அப்புறம் இதில் ட்ரை ஆக்கிடு. அதில் ட்ரை ஆகும். நல்லா புரிஞ்சிருச்சு. அப்புறம் அப்படியே தொடச்சிட்டு வர வேண்டியதான். சரி, அங்கேருந்து அது வளைஞ்சிக்கும். தின்னு தொடச்சிட்டேன்னு வச்சுங்களேன், காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா தமிழ் வருட பருப்புனால நம்ம நைட்டே வந்து சுத்தம் பண்ணி வச்சு கொஞ்சம் அதுக்கு ப்ராசஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. தமிழ் வருட பருப்பை வந்து நம்ம வரவேற்கிறதுக்கு. அதனால் இப்போயே சுத்தம் பண்ணிட்டோன்னாக்கா நல்லாயிருக்கும். வருஷ பருப்புனால காலையில் நம்ம வந்து குளிச்சுட்டு அழகாக கோயிலுக்கு போகிறதா போகலாம். வீட்டில் சாமி கும்பிட்றா இருந்தாலும் கும்பிடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போயே நான் வாசல்லாம் கழுவி விட்டு வந்துட்டேன். ஆகிடுச்சு. இப்போ தான் திண்ணையெல்லாம் கழுவி விட்டு வந்தேன். சுத்தமாக எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வாசலை மட்டும் கூட்டி விட்டு கோலம் போட்டுக்கலாம். அதனால கொஞ்சம் ஈஸியான வேலை. இருட்டாயிடுச்சு. மணி எத்தனை? ஒரு 6:30 மணி. சும்மா சின்ன வீடு தானே, ஈஸியாக துடைச்சிடலாம். அப்படியே ரூம்பு சின்ன வீடு தான் துடைக்க கஷ்டம். ஹால். ஆமாம், ஜாமான்லாம் எல்லாம் கீழே இருக்குங்க பாருங்களேன். எல்லாத்தையும் அள்ளி சோபாவில் கிடக்கு. சோபாவில் அள்ளி போட்டுட்டு எல்லாம் துடைச்சிட்டு திருப்பி அங்கங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ரூம்லேயே நான் இவ்வளோ தான் இடம். அப்படியே துடைச்சிக்க வேண்டியதான். மேலே வருங்க தலைவாணி உரை போர்வையெல்லாம் எல்லாமே துவைச்சாச்சு. அப்படியே ஒரே ஒரு இழுப்பு எல்லாம் பார்க்கணும். அவ்வளோதான் எங்கள் வீடு. இங்கே பார்த்தா கிச்சன். ஹோம் டூர் கேட்டிங்களா? நான் இங்கே எனக்குள்ளே நின்றுக்கிட்டே காமிக்கிறேன். இது கிச்சன். இப்படியே பார்த்தா ரூம்பு கிச்சனும் ஒன்றா தெரியும் பாருங்கள். மது தொடச்சிக்கிட்டு இருக்கிறது தான் ஹாலு. இவ்வளோ தான் எங்கள் வீடு. இதை வந்து நீங்கள் எல்லோரும் ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்குறீங்க. ஒரே இடம்தான், அதனால் ஹோம் டூர் போகிற அளவுக்கு வீடு பெருசாக இல்லை. புண்ணியத்தில் பெருசாக கட்டுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துன்னா வீடு கட்டினோம்னா உங்களுக்கு பெரிய வீடு ஹோம் டூராக போடுறோம். இருக்குது எங்களுக்கு வீடு வந்து பட்டுக்கோட்டையில் இருக்குது நம்மளுக்கு வீடு. ஊருக்கு போனால் அங்கேயும் ஹோம் டூர் எடுக்கலாம். ஆனால் டைம் இல்லை. போனதோட ஏதாவது விசேஷத்துக்கு போகிறோம் வர்றோமா, அதனால் அங்கே உள்ள வீடையுமே உங்களால் காட்ட முடியல எங்களுக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு. டிவி இருக்கா, சோபா இருக்கா, என்னோடய தையல் மிஷின் இருக்கா, அப்புறம் சாமி ரூம் இருக்கா. இவ்வளோ தான் வீடு. அந்த பின்னாடி போனோன்னாக்கா பாத்ரூமு, ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம், வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். அவ்வளோதான். நான் அதையும் ஒரு 8 காட்டுறேன். இந்த கதவை திறந்தோன்னு வச்சுங்களேன், மோட்டர் ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் இல்லை, இது வந்து பல் வளர்க்கும் வாஷ் பேஷனு. இதாக இருக்குது பாருங்க. எங்களோட ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, பாத்ரூம் அங்கே இருக்குது. இவ்வளோ தான் எங்கள் வீடு. ஃப்ரெண்ட்ஸ், விடிஞ்சால் வந்து தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1. அதுக்கு வந்து நாங்கள் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
தூங்கி முழிக்கல அது மூஞ்சில் முழிச்சா நம்மளுக்கு செல்வம் பொழியும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் இந்த வருஷம் முதல் முறையாக நானும் செஞ்சுருக்கேன். செஞ்சு பார்ப்போம், நம்மளுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க நான் என்னென்னலாம் செஞ்சு என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க. அப்படியே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து முக்கணி வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து பலாப்பழம் கிடைக்கவே இல்லை. நான் காரைக்கால் ரவுண்ட் அடித்து எப்படியாவது வாங்கிட்டு வரணும்னு வாங்கிட்டு வந்துட்டேன் பலாப்பழம். அப்புறம் வாழைப்பழம், மாம்பழமும் சீசனே இல்லைன்னா வரவே இல்லை. அதுக்கு கொஞ்சம் காயாக தான் இருக்குது. எப்படியோ 3 பழமும் மெயினாக வைக்கணும். அதுக்கு பிறகு வந்து திராட்சைப்பழம், கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, எலுமிச்சைப்பழம், திராட்சைப்பழம், நல்லா வாசனையாக உள்ள மல்லிகைப்பூ தான் வைக்கணும். அதுவும் வச்சாச்சு. இப்போ வந்து நவதானியம் பாருங்கள், பைத்தம்பருப்பு வச்சுருக்கேன், துவரம்பருப்பு, பச்சை பருப்பு, இது வந்து பாதி பருப்பு, இது முழு பருப்பு, இது கொண்டக்கடலை, அப்புறம் கல் உப்பு, அடுத்து பாருங்கள் அரிசி, அப்புறம் மஞ்சள், குங்குமம், வெல்லம், அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து காசு வச்சு, இது வந்து வெள்ளி காயின்னு, அப்புறம் வந்து தங்கம் வளையல், நம்ம வீட்டில் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ மோதிரம், தோடு, வெள்ளி ரிங்கு இது போட்டு, அப்புறம் கண்ணாடிக்கு வந்து என்னோடய நெக்லஸ் போட்டு வச்சுருக்கேன். கண்ணாடிக்கு பூ வச்சு புதுசாக வாங்கின கண்ணாடி, புது கண்ணாடி தான் வைக்கணும். அப்புறம் வந்து மஞ்சள், அப்புறம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் இந்த பக்கம் பிள்ளையார், இதில் வந்து லட்சுமி வச்சுருக்கோம். இதுதான் தமிழ் வருட பிறப்புக்கு எல்லோரும் வச்சிட்ருக்காங்க. இந்த வருஷம் நானும் முதல் முறையாக வச்சுருக்கோம். பார்ப்போம். தூங்கி முழிக்கையில் இது மூஞ்சில் முழிக்கிறதுக்காக நாங்கள் ரூம்லேயே ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு தூங்க போகிறோம். தூங்கி காலைல முழிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பொருளும் காமிச்சோம். இந்த வளையலும் மஞ்சளும் கூட வைக்காமல் மறந்துட்டேன். இந்த பாருங்கள், முகூர்த்த வளையலும், அப்புறம் மஞ்சள், தாலிகோர், அதை மட்டும் மெயினாக வச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம காலையில் தூங்கி முழிச்சு பார்த்துட்டு நம்ம சாமி ரூமில் எடுத்து வச்சு சாமி கும்பிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? காலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டாச்சு. அவங்களுக்கு கடைக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கு பிறகு நம்ம குளிச்சுட்டு வீட்டிலே சாமி கும்பிடலாம். நான் அரி மதெல்லாம் தூங்குது போய் எடுத்து. இன்றைக்கி உள்ள சிம்பிளான கோலம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு இப்போ அரி மதெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் எழுப்பி நம்ம நைட்டு ரெடி பண்ணதை பார்க்க சொல்லுவோம். நாங்கள் பார்த்துட்டோம், வீடியோ எடுக்கலை. ஏன்னா நாங்களே பார்க்குறதுனால வீடியோ யாரும் எடுக்கல, எல்லோரும் தூங்கிட்டு இருந்தனால. இப்போ அரி மதுவும் போய் எழுப்பி அவங்கள பார்க்க சொல்லுவோம். மது, மது, அரி, அரி, 2 பேரும் எந்திரிங்க. மது, பார் மது, எந்திரிச்சு அப்படியே கண்ணாடி பார். கண்ணை முழிக்காத, அப்படியே எந்திரி. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே பாரு கண்ணாடியை பாரு. நேராக எந்திரி, கண்ணாடியை பாரு. அப்படியே பார். அதே மாதிரி ஹரி எழுப்பிவிடும். ஹரி, ஹரி, இங்கே பாரு. அப்படியே கண்ணை மூடிட்டு எந்திரியா. ஹரி, எந்திரிப்பா. ஹரி, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே எந்திரி. அது வந்து மறுபடியும் படுத்துருச்சு. கண்ணை மூடு, கண்ணை திறக்காத. கண்ணை பிடிச்சிட்டு போவா. இப்படியே வா, கண்ணாடியை பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலாம். எந்திரி, இப்படியே எந்திரி, எந்திரி, கை பிடிக்கவா. எந்திரி, அப்படியே கண்ணாடிக்கு வா. போ, கண்ணாடிக்கு போ. அங்கே இருக்கு கண்ணாடி, அப்படியே போ. நேராக அப்படியே கண்ணாடியை பாரு. கீழே உட்காந்து அப்படியே பாரு. பாரு, நல்லா பாரு. பார்த்தாச்சு. நாங்கள் 2 பேரும் காலையில், நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் 5:30 மணி இருக்கும் நான் பார்க்கையில். அப்புறம் அவங்களே எழுப்பி விட்டு அவங்களும் கடைக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து காலையிலே வந்து ஹரி ஒன்று பார்ப்போம். எங்கள் வீட்டில் வந்து சூப்பராக சோளத்துலேருந்து பூ வந்திருக்கு. நம்ம போய் பார்க்கலாம். சோள செடி வந்து முன்னாடியே காமிச்சிருக்கேன். ஹரி வந்து தொட்டிலே வந்து போட்டிருக்கானே. அதில் வந்து நேற்று சாயந்தரமே வந்துருச்சு. ஒரு இதில் 2 செடி இருக்குது. வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சோளம் செடி. தொட்டிலே தான் வந்து ஹரி வந்து விதை போட்டது. விதையிலேருந்துங்க பாருங்க, சோளத்தில் வந்து காமியாரி பாருங்க பூ வந்திருக்கு. ஒரு செடியில் நேற்று சாயந்தரம் வந்துச்சு, இன்னொரு செடியில் வந்து இப்போ தான் வரப்போகுது. சாயந்தரமாக வந்துடும். ஆமாம், சாயங்காலம் வந்துடும்.
சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு மேலே வந்து சோளம் வைக்கும். நான் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். சைட்லேருந்து வருமா, சைட்லேருந்து ஒரு மாதிரி சைடில் எல்லாம் இது வந்து பூவு. நான் தொட்டிலே வந்து இது மாதிரி வருமானு தெரில அப்படின்னு வச்சோம். அது பார்த்து நல்லா வந்துருச்சு. இன்னொன்று சோளம் வந்து சின்ன செடி கீழேருந்து வருது. இப்போ 2 தான் இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா இன்னொன்று வந்துருச்சு. சரி, நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிடுவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து தமிழ் வருட பருப்புக்கு வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். பைத்தம்பருப்பு பாயாசம். இன்னைக்கு பைத்தம்பருப்பு பாயாசம் வச்சு சாமி கும்பிடலாம். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இது பாருங்கள் வேப்பம் பூ. இதில் வந்து 2-3 இதில் பொடுத்துப்போம். வருஷ பருப்புக்கு வந்து இது மாதிரி தான் எல்லாம் செய்வாங்க. கசப்பு இருக்கணும்ல, போட்டு இதை அப்படியே சாமிக்கிட்ட வச்சிடலாம். வாங்க. எல்லாம் நைட் ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சாச்சு. இப்போ பாயாசமும் வச்சுட்டு எல்லாமே இருக்குது. எங்கே வைக்கிறது? சரி, இப்போ விளக்கு வைக்கலாம், சாமி கும்பிடலாம். எல்லாம் ரெடியாக எடுத்து வந்து வச்சாச்சு. சாம்பார் இப்படி வந்துடு. அப்படியே தாரி தாரி நான் இங்கே மது எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. பைத்தம்பருப்பு பாயாசம் வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம். போகலாமா மது? வாங்க போகலாம். கோயிலுக்கு தான் போகிறோம். எல்லாம் முடிச்சிட்டோம், சாமிலாம் கும்பிட்டாச்சு. சரி வாங்க போகலாம். சாமி கும்பிட்டாச்சு. சரியான கூட்டம். ஒரு வேலையை சாமி கும்பிட்டோம். போங்க கோயிலை சுற்றி.
ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ கோயிலில் நல்ல கூட்டம், பால் குடம் காவடிலாம் எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி வருஷப்பிறப்புனால கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ சமைச்சிருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி வந்து சைவம் தான் பாருங்கள். சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார் எல்லா காய்கறியும் போட்டு மாங்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு, அப்புறம் வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரித்து வச்சுருக்கேன். அப்புறம் மாங்காய் பச்சடி சர்க்கரை போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் காலையிலே பார்த்துருப்பீங்க. சாமி கும்பிட்றதுக்காண்டி பருப்பு பாயாசம் வச்சேன். அதனால் இப்போ வந்து பாயாசம் செய்யலை, இதே வச்சுக்கலான்னு. அப்புறம் வந்து அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். அப்புறம் சுட சுட சோறு வடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் இவ்வளோ தான் செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.